இப்போ நம்ம வந்து A to Z ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் வீக் யாராவது பேர் கொடுத்துருந்தேளா திருக்குறளுக்கு? யாரும் இல்லைன்னா நான் சொல்றேன். சரி, ராமச்சந்திரன் சார் சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஜெய். இன்னைக்கான குறள் இது. இந்த குறளில் நிறைய உதவி உதவி உதவின்னு 3 தடவை வருது. அழகான குறள் இது. வந்து உதவி வரைத்தன்று உதவி, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார், உதவி செய்யப்பட்டார். அதுல செய்யப்பட்டார்னு தானே இருக்கு. அதான் செய்யப்பட்டார் தான். ஆமா, உதவி செய்யப்பட்டார், உதவி வரைத்து. செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. எஸ். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இன்னொரு தடவை சொல்றேன். உதவி, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. எஸ். உதவி அப்படின்றதோட மீனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சகாயம், உபகாரம். உபகாரம் அப்படின்றது வந்து பிரதி உபகாரம் அப்படின்றத வள்ளுவர் சொல்றார். அதாவது உதவியினுடைய அளவு என்ன? உதவிக்கு அளவு இருக்கா? இவனுக்கு இவ்வளோதான் உதவி செய்யலாம் அப்படின்ற அளவு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இந்த குறள்ல. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறா, அந்த உதவிக்கு நம்ம இன்னொரு அந்த நன்றியை மறக்காமல் நம்ம அவளுக்கு என்ன உதவி செய்கிறோமோ அந்த உதவியை செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த உதவிக்கு என்ன அளவுகோல், வரை அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். வரைத்து அன்று, அன்று அப்படின்னா இல்லை அப்படின்னு பொருள். ஸோ உதவி வரைத்தன்று உதவி இங்கே பிரிச்சுக்கணும். ரெண்டாவது உதவி வந்து செய்யப்பட்டாரோட சேர்த்துக்கணும். செய்யப்பட்டார்ன்றது வந்து யாருக்கு செய்தோமோ அந்த செய்யப்பட்டார், செயல் புரிந்தவர். ஸோ அப்படி உதவி வரைத்தன்று உதவி. வரை அப்படின்றது வரைதல் அப்படின்ற பொருள். வரை அப்படின்னா மலைகளுக்கு வரைன்னு ஒரு பேர் உண்டு. ஸோ அந்த மாதிரி வரை அப்படின்றது அளவு. இந்த இடத்துல அளவுகோல். இப்போ வந்து வரையறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு வரையறை இல்லையா? இந்த வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் கேட்பான், இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்பானே. அந்த மாதிரி வரையறை அப்படின்றது வந்து ஒரு அளவு. இந்த அளவு அப்படின்றது உதவியினுடைய அளவு கிடையாது. நான் உனக்கு ஒரு உதவி செஞ்சேன், அதுக்கு நீ இன்னொரு உதவி செய்கிற அப்படின்னா, நான் செஞ்ச உதவியினுடைய அளவு தான் நீ வந்து கால்குலேட் பண்ணி நீ பண்ணுவேன்னா அது தப்பு அப்படின்னு. அப்போ உதவியின் அளவுகள், உதவிக்கு என்ன அளவு, அளவுன்றது என்னென்ன சொல்லலாம்? யாராச்சும் சும்மா கெஸ் பண்ணுங்களேன். அளவு, உதவிக்கு என்ன அளவா இருக்க முடியும்? அளவுன்றது நம்ம என்னவா எடுத்துக்க முடியும்? பெரிதாவும் இருக்கலாம், பெரிதாவும் இருக்கலாம். தேவைப்பட்ட நேரத்துல செய்யற உதவி பெரிசா. காலத்தை பேஸ் பண்ணி செய்யற உதவி. கரெக்ட். மனதளவுக்கு உதவி. கரெக்ட். அப்புறம் செய்யப்படுற பொருள் அது இருக்கு இல்லையா? இப்போ எவ்வளவு உதவி செய்ய, இப்போ யாரோ காசு உதவி செய்யறா அப்படின்னா அந்த காசினுடைய அளவு, ஸோ அந்த பொருளினுடைய அளவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பொருள் உதவி. எஸ், எனிதிங். ஸோ பொருள் உதவி. கரெக்ட். ஸோ காலத்தை பேஸ் பண்ணி, பொருளை பேஸ் பண்ணி
இதுக்கு முன்னாடி அவன் என்ன உதவி செஞ்சான்றதை பேஸ் பண்ணி அந்த அளவை பொறுத்தது இந்த உதவி கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ உதவியினுடைய அளவு அப்படிங்கிறது வந்து அது யாருக்கு செய்யப்பட்டதோ, இப்போ அதுதான் அந்த ரெண்டாவது உதவி. ஸோ உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஸோ அப்போ அந்த உதவியினுடைய அளவு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த உதவி யாருக்கு அந்த உதவி செய்யப்பட்டதோ அவரினுடைய சால்பு அப்படின்னா என்ன? சால்பு தகுதி தகுதி பண்பு, அவருடைய தகுதியை பொறுத்தது. ஸோ அப்படின்னு சொல்றேன். பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் என்னன்னா, ராமாயணத்துல ராவணனுடைய வதம் முடியறது. ராவணனை வந்து வதம் பண்றார் ஸ்ரீராமர். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்ச உடனே ஹனுமான் என்ன பண்றான்னா, சீதையை போய் வணங்குகிறான், சீதையை வந்து நமஸ்கரிக்கிறான். அப்போ சீதைன்றவ வந்து தலைவி இல்லையா, அவ வந்து ஹனுமானை பார்த்து, அவன் தொண்டன், அவனை பார்த்து கைக்கு மேல தூக்கி, தலைக்கு மேல கையை தூக்கி வணங்குறாளாம். ஏன்னா அவ வந்து சொல்றது, நீ செய்த உதவி ரொம்ப நிலையான உதவி, அது விலை மதிப்பே அற்றது, அதுக்கு வந்து பிரத்யுபகாரமா என்ன செஞ்சாலும் அது வந்து இதுக்கு அது சமமா இருக்குன்றது கிடையாது அப்படின்றது. ஸோ அதனால் தலையினால் தான் தொழ எனக்கு தகும் அப்படின்னு சொல்லி அவ தலைக்கு மேல கை கூப்பி அவ வணங்குகிறாள் அப்படின்னு வந்து ஒரு கம்பராமாயணத்துல ஒரு பகுதி உண்டு. ஸோ அதுல வந்து அதை பார்த்த உடனே ராமனும் ஹனுமனை வந்து தழுவுகிறான் அப்படின்ற இதெல்லாம் இருக்கு. அப்போ இத்தனைக்கும் ஹனுமான் வந்து வானரங்களின் அரசன் அல்ல. ஹனுமான் வானரங்களுடைய அரசனா அப்படின்னா, ஹனுமான் வானரங்களுக்கு அரசன் கிடையாது, சுக்ரீவன் தானே அரசன், கரெக்டா? ஆனாலும் ஹனுமானுக்கு இந்த உதவி, அதாவது இந்த பண்பு அப்படின்றது அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டா, அப்போ அது அவனுடைய ஹனுமனுடைய தகுதி, அந்த பண்புக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அப்படின்றத இங்க எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம். ஸோ உதவி வரைத்தன்று உதவி, ஒரு உதவியை பேஸ் பண்ணி, ஒரு உதவியினுடைய காலத்தை பேஸ் பண்ணி, பொருளை பேஸ் பண்ணி கொடுக்கறது உதவி கிடையாது. அந்த உதவியானது அவர் உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஸோ அந்த அவருடைய சால்பு, அந்த பண்பை பொறுத்து அது வந்து டிட்டர்மின் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், சேரன் வந்து ஔவையாருக்கு செஞ்ச உதவியை வந்து இன்னைக்கும் பேசப்படுறது அப்படின்னா, அது ஔவையாருக்கு பண்ணதுனால இந்த ஔவையாரினுடைய பண்பு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதுதான் அந்த குறள். ஸோ இது வந்து 5வது குறள். ஸோ உதவியினுடைய அளவுகோல். ஸோ ஃபஸ்ட்டு 3 உதவி வந்து காலத்தால் செய்த உதவி, அதுக்கப்புறம் வந்து செய்யாமல் செய்த உதவி, 3வது என்ன பார்த்தோம்? காலத்தால் செய்யப்பட்ட உதவி, பயன் தூக்கார் பயனே இல்லாமல் பண்ற உதவி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 4வது குறள்ல அடுத்த மீனிங் வந்தது. இது வந்து உதவியினுடைய அளவு அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல 5வது குறள்ல வள்ளுவர் சொல்றார். ஸோ இதுதான் வந்து உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஸோ இது இப்படி தான் பிரிக்கணும். ஸோ அந்த கடைசி உதவியை வந்து அடுத்த லைனோட சேர்த்து நம்ம சொல்லணும். சொல்லட்டுமா?
உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. பலே சூப்பர். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. செய்யப்பட்டார்ல கூட எஸ். ஸோ இது 5வது குறள். அடுத்தது ஹரிஹர அபேத ஸ்துதி, அப்பய தீட்சிதரோடது. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துலேருந்து நம்ம லாஸ்ட் முடித்த ஸ்லோகம் வரைக்கும் 5வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு வில் கோ டு த நெக்ஸ்ட் இது. ஸோ இப்போ வந்து A to Z ஆர்டர்லேயே கூப்பிட்டுடுறேன். புவனா சிவகுமார் மாமி. நமஸ்காரம். மாரம் நீங்க சொல்லுங்க. மாரமணம் சவுண்ட் 6. மாரமணம் கரெக்டா இருக்கு. உமாரமணம் பணதர கல்பம் பணாதராகல்பம் முரமதனம் புரமதனம் வந்தே பானாரி பானாரிம் பானாரிம சம பானாரிம். மாரமணம் உமாரமணம் பணதர கல்பம் பணாதர கல்பம் முரமதனம் புரமதனம் வந்தே பானாரிமச பானாரிம். அதை நான் தமிழ்ல பிரிக்கல, பானாரிம் அசம பானாரிம் அப்படி பிரிச்சுக்கலாம். பானாரிம் அசம பானாரிம். மாரமணம் உமாரமணம் பணதர கல்பம் பணாதரா கல்பம் முரமதனம் புரமதனம் வந்தே பானாரிம அசம பானாரிம். பானாரிம் அசம பானாரிம். எஸ், சூப்பர். அடுத்த ஸ்லோகம் சித்ரா கார்த்திக் மேம். நமஸ்காரம். கோநயனம் இலாநயனம் ரவிசசி நேத்திரம் ரவீந்து வன்யக்ஷம். வன்யக்ஷம் தானே? வன்யக்ஷம். ஸ்மரதநயனம். ஓகே. ஸ்மரதனயம் குஹதனயம் வந்தே வைகுண்டம் உடுபதி சூடம். கோநயனம் இலாநயனம் ரவிசசி நேத்திரம் ரவீந்து வன்யக்ஷம் ஸ்மரதனயம் குஹதனயம் வந்தே வைகுண்டம் உடுபதி சூடம். அடுத்த ஸ்லோகம் கிரிஜா மாமி. கிரிஜா மாமி மியூட் எடுத்துட்டு நீங்க ஒரு தடவை சொல்லுங்களேன், எனக்கு தெரியல சான்ஸ்கிரிட். கிருஷ்ண தனும். கிருஷ்ண தனும். கிருஷ்ண தனும். தெரியல. கிருஷ்ண தனும் தெரியல எனக்கு, நான் சொல்லல. ஓகே மாமி. கலா மாமி நீங்க சொல்லுங்க. எழுத்து வேற சின்னதா இருக்கு எனக்கு. கரெக்ட் மாமி, கரெக்ட் மாமி. கரெக்ட். இல்ல கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணினா தெரியுமே மாமி. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுமே மாமி. ஓகே. கிருஷ்ண தனுமு மார்கதனும் வசுர கிருஹஸ்த
सुमेरुशृङ्गस्थम् दशवपुषं वसुवपुषं वन्दे भूजानिमखिलभूपालम् பலே कृष्णतनुमुमार्धतनुं वसुरगृहस्थं सुमेरुशृङ्गस्थम् दशवपुषं वसुवपुषं वन्दे भूजानिमखिलभूपालम् பலே பலே பலே. அடுத்த ஸ்லோகம் லதா மேம். நிறைமதி மேம். Yes, namaskaram. நமஸ்காரம். कुत्रधरमुदग्निधरं जलधि सुधाकान्तमहा அகஜா पुत्रधरमुदग्निधरं जलधि सुधाकान्तमगाज அகஜாகாந்தம் महजाकान्तं गरुडस्थं वृषभस्थं वन्दे पञ्चास्त्रम् अखिलदिक्वस्त्रम् பலே சூப்பர். पुत्रधरमुदग्निधरं जलधि सुधाकान्तमहजाकान्तं गरुडस्थं वृषभस्थं वन्दे पञ्चास्त्रम् अखिलदिक्वस्त्रम्. பலே சூப்பர். அடுத்த ஸ்லோகம் சசிகலா மேம். ब्रह्मसूतं என்ன பிரம்மசுதம் ब्रह्मसूतं ரிகா मृगादिनुतम ஆமா ரிகாதினுதம் ऋगादिनुतं गजगिरिवासं गजेन्द्र चम्राङ्गम् சர்மாங்கம் चर्माङ्गं सुरशरणं हरिशरणं वन्दे भूतारम् अखिल भूतारम् சூப்பர். ब्रह्मसुतं ब्रह्मसुतं பிரம்மசுதம் ரிகாதினுதம். ऋगादिनुतं அந்த மிருன்னு இருக்கு இல்லையா, அந்த மிரு வந்து இம் ருவ மாறிடும். ஓகே ऋगादिनुतம்னு அப்போ வருமா? ஆமா ஓகே ஆமா ஆமா. ब्रह्मसुतं ऋगादिनुतं ம். गजगिरिवासं गजेन्द्र चम्राङ्गं சர்மாங்கம் चर्माङ्गं சூப்பர். चर्माङ्गं தானே? ஆமா ஓகே தேங்க்யூ. சர்மாங்கம். ம். चर्माङ्गं सुरशरणं हरिशरणं பலே वन्दे भूतारम् अखिल भूतारम्. ஒரு வாட்டி கூட படிச்சுட்டுமா இல்லாட்டி? படிங்க படிங்க கண்டிப்பா. ब्रह्मसुतं ऋगादिनुतं गजगिरिवासं गजेन्द्र चर्माङ्गं சூப்பர். सुरशरणं हरिशरणं वन्दे भूतारम् अखिल भूतारम्. பலே தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ. ஸோ இது வந்து எப்படி இமேஜின் பண்ணோம்னா பிரம்மசுதம், இந்த விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து பிரம்மா வரார். அந்த பிரம்மாவினால் வேதங்கள் படைக்கப்பட்டது. இந்த ரிக்கு முதலிய வேதங்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குகிறது. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு கஜகிரி வாசம் அப்படின்னும் பொழுது, கஜகிரி அப்படின்னு சொல்கிற காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளாக இருக்கார். இன்னும் ஒரு க்ஷேத்திரம் கூட சொன்னேன், அது வந்து கஜகிரி வாசம் இல்லையா. ஸோ அது வந்து ஆனமலை அப்படின்னு ஒரு மதுரை கூடலழகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில். அந்த இடத்துல யோக நிருசிம்மராக இருக்கார். ஸோ இப்படியெல்லாம் கஜேந்திர சர்மாங்கம் அப்படி கஜாசுரன் அப்படின்ற அசுரனை கொன்று சிவபெருமான் அந்த யானை தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்காராம். அதனால கஜேந்திர சர்மாங்கம் கிருத்தி வாசாகா அப்படின்னு சிவனுக்கு வந்து நாமம் கிருத்திவாசம். அதுதான் இப்போ கீர்த்திவாசன் ஆகிட்டு. அது ஆக்சுவலி கிருத்திவாசகா இந்த பேர். ஸோ அப்படி யானை தோலை கட்டின்னு இருக்கிறவன் அப்படின்னு. ஸோ அப்புறம் சுரசரணம் ஹரிசரணம் இதுக்கான மீனிங் பார்த்தோம்.
தேவர்கள் யார் வந்து சரணடைகிறார் அப்படின்னா விஷ்ணுவை. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு யார் சரணமாக இருக்கிறாரோ அல்லது மகாவிஷ்ணு யாரை சரணடைகிறாரோ, இந்த இடத்துல வந்து சரணடைதல் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கோவிங் டு ஈச் அதர், அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம உடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுவோம்ல, அந்த மாதிரி யார் மகாவிஷ்ணு எந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறாரோ அப்படின்னு வச்சுக்கணும் மீனிங். இல்லை எந்த ஃப்ரெண்டு மகாவிஷ்ணுவுக்கு ஃபோன் போடுறாரோ அப்படி வச்சுக்கலாம். சுர சரணம் ஹரி சரணம் வந்தே வந்தே பூதாரம் அகில பூதாரம். ஸோ யாருக்கு பூமாதேவி மனைவியோ இல்லை அகில பூதாரம் அகிலாம் புவம் நாசயத், யார் பிரளய காலத்தில் இந்த உலகத்தை வந்து நாசனம் பண்ணுறாரோ ஒடுக்குறாரோ அந்த சிவபெருமானை சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பதங்கள்லாம் மகாவிஷ்ணுவுக்கு, செகண்ட் இருக்கிற பதங்கள்லாம் சிவபெருமானுக்கு நம்ம நினச்சிட்டு இருந்தா கூட ஒரே எல்லா பதங்களும் ரெண்டு பேருக்கும் ஆட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆன மீனிங்கை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அப்பைய தீட்சிதர் அழகாக சொல்லியிருக்கார். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்த ஸ்லோகம் நம்ம போவோம், இது பார்க்கணும் இல்லையா? சதீஷ் சார் வணக்கம். பார்த்த சகம் பார்த்த சகம் உபாத்த மகம். உபாத்த மகம். பார்த்த சகம் உபாத்த மகம். பார்த்த சகம் உபாத்த மகம். இன்னொரு தடவை. பார்த்த சகம் உபாத்த மகம். ஸோ பார்த்த சகம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ணர் வந்து சாரதியாக இருக்கிற கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்றது கிருஷ்ண கருணாமிர்தத்தில் போய் பார்க்கணும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனனுக்கு சகாவாக இருக்காராம் அந்த தேரோட்டின்னு இருக்கிற கிருஷ்ணர். இந்த தேரோட்டின்னு இருக்கிற கிருஷ்ணர் எப்படின்னா குதிரையை குளிப்பாட்டுன்னு இருக்காராம். அந்த குதிரையை குளிப்பாட்டுன்னு இருக்கும்போது அந்த தலையில் அந்த குச்சியை சொருகிண்டு குதிரையோட கடிவாளத்தை பல்லால் கடிச்சுண்டு தண்ணி ஜலத்தை கையால் எடுத்து அது குதிரையை வந்து குளிப்பாட்டுறான். இப்படிலாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தேரோட்டியாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா பார்த்த சகம், பார்த்தனுக்கு சகாவாக இருக்கிறவர், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார். உபாத்த மகம். உபாத்த அப்படின்னா அகெயின் இட்ஸ் நாசனம் பண்ணுறது. இந்த நாசனம் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப சிறந்தவர். மகஹா அப்படின்னா சிறந்தவர்னு அர்த்தம். எதை நாசனம் பண்ணுறாரு அவர் அப்படின்னா தக்ஷ யஜ்யம், தக்ஷ யஜ்யத்தை வந்து நாசனம் பண்ணுறார் சிவபெருமான். ஸோ உபாத்த மகம் அப்படின்றது சிவபெருமான் குறிக்கிற சொல். இந்த தக்ஷ யஜ்யத்தில் பார்வதி வந்து தாக்ஷாயணி வந்து தன் உயிரை அதில் தியாகம் பண்ணிட்டான் பொழுது அவர் வந்து இந்த தக்ஷ யஜ்யத்தையே நாசம் பண்ணுறார் அப்படின்றதுனால உபாத்த மகம். ஸோ நாசனம் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு நாமம். ஜலதர காந்தி, இதெல்லாம் ஈஸி. ஜலதர காந்திம் அகெயின் நீலமேக சியாமலனாக இருக்கார். ஸோ ஜலதர காந்திம். ஸோ ஜலத்தை தரிச்சுன்னு இருக்கிற மேக கூட்டத்தை போல நிறமுடைய, காந்திம் அப்படின்னா நிறமுடையவர் அப்படின்னு அர்த்தம். ஜலந்தரா அராதிம், அராதிஹி. ஓ இந்த இந்த ரெண்டு லைனை பார்த்துரும். ஜலதர காந்திம், ஜலதர காந்திம், ஜலந்தராராதிம், ஜலந்தராராதிம், ஜலந்தர அராதிம். அதை அப்படி பிரிச்சுக்கணும். ஆனால் சேர்த்து சொல்லும்போது ஜலந்தராராதிம் அப்படின்னு வரும். ஜலதர காந்திம், ஜலந்தராராதிம், ஜலதர காந்திம், ஜலந்தராராதிம், ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம். ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம். பலே. பார்த்த சகம் உபாத்த மகம் ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம். பார்த்த சகம் உபாத்த மகம் ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம். இந்த ஜலந்தரன் அப்படின்ற அசுரன் கிடையாது, பட் ஆனால் ஆசுரிக் குவாலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தன்.
ஒரு அசுரன் அப்படிதான். ஆசுரி குவாலிட்டிஸ் இருந்தாலே அசுரன் தானே. ஸோ அதனால் அவனை வந்து அவனுக்கு எதிரி, அராதிகி அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். இந்த ஜலந்தரனுடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் வந்து சிவலோகத்துக்கு வரான். ஸோ வந்து சிவனை பார்க்கணும்னு வரான். ஸோ அப்போ வந்து சிவன் அங்கே இல்லை. ஸோ அதனால சிவன் எங்கன்னு கேட்குறான், யாருமே பதில் சொல்லலை. அப்போது சொல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான், வஜ்ராயுதத்தை வந்து எடுக்கிறான். இப்படி அடிக்கணும் யாரையாவது ஒருத்தனை. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் என்ன ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கீங்கன்றதுனால அவனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், வஜ்ராயுதத்தை எடுக்கிறான். அப்போ ருத்ரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய 3வது நெற்றிக்கண்ணை வந்து திறந்து அதுலேருந்து ஒரு வர தேஜஸை பார்த்து அவன் பயந்து போய்ட்றான், அந்த இந்திரன். ஸோ அது பயந்து போனதுனால அந்த தேஜஸ்லேருந்து உருவானவன் தான் இந்த ஜலந்தரன் அப்படின்ற ஒரு அசுரன், ஆசுரி குவாலிட்டிஸ் இருக்கிறவன். ருத்ரனுடைய 3வது கண்லேருந்து அந்த ஜலந்தரன் வரான். இந்த ஜலந்தரன் அந்த கோவத்தில் வர்றதுனால அவன் வந்து அசுரி குவாலிட்டிஸோடு இருப்பான். அப்படின்றதுனால அவனை வந்து ஜலத்தில் கொண்டு போய் இங்கே விட்டுடணும். அப்படின்றதுனால இவர் எடுத்துன்னு போகிறார், பிரம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு போகிறார். அப்படி போகும்பொழுது என்ன ஆகுது, இந்த குழந்தையினுடைய காந்தி, இந்த தேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அது ருத்ரன்ட்டேந்து வந்த குழந்தையாச்சே, அதனால அந்த குழந்தையினுடைய தேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கு பேரெல்லாம் வச்சு எல்லா பிறந்த உடனே பண்ணுற கர்மாக்கள் எல்லாம் பண்ணுறார். அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறது, இந்த பிரம்மான்ன உடனே நம்ம இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா, அப்படி தானே நம்ம இமேஜின். அந்த மாதிரி அவருடைய தாடி மீசையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதான். அந்த இழுத்ததோடைய வலி தாங்க முடியாமல் அவர் கண்லேருந்து ஒரு ஜலம் வந்து இந்த குழந்தை மேலே விழுறது. அதனால அந்த குழந்தைக்கு பேர் அந்த ஜலத்தை அவன் தாங்கினதுனால அவன் பேர் ஜலந்தரன். ஸோ அப்படி வந்து நாமம் வைக்கிறார். ஸோ அப்போது வந்து இந்த ஜலந்தரனை வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லித்தரார். ஆனாலும் வந்து கடைசியில் அவன் வந்து பார்வதியே பத்னியாக அடையணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். ஸோ அதனால சிவபெருமான் வந்து அவனை வந்து இது பண்ணுறார், சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்ற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஜலந்தரனுக்கு அராதிகி அப்படின்னா அவர் வந்து எதிரி அப்படின்னு பொருள். ஸோ ஜலந்தரன் பேரில் கோபமுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஜலந்தரனுக்கு எனிமி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜலந்தர அராதிம், ஜலதர காந்திம், ஜலந்தரா ராதிம். ஜலந்தர காந்திம், ஜலந்தரா ராதிம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜலதர காந்திம். ஜலதர காந்திம், ஜலந்தரா பலே. அதுக்கப்புறம் விதி தனயம், குஹதனயம். விதி தனயம், குகதனயம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பிரம்மசூத்தம்ன்ற வார்த்தையில் பார்த்தோம். அப்புறம் விதி தனயம் குஹதனயம்ன்ற வார்த்தையே வேற ஏதோ ஒரு செகண்ட் ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். ஸோ அதனால் பிரம்மாவினுடைய தந்தை, இது குஹனுடைய தந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். குஹாஹா அப்படின்னும் பொழுது மாயினால் மூடப்பட்ட ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறவர் அப்படின்னும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல குஹதனயம்ன்றதுக்கு அந்த மாதிரி மீனிங் எடுத்துட்டா, குஹன்றது வந்து சுப்பிரமணிய சுவாமியாக எடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல குஹன் அப்படின்றது வந்து குஹாஹா அப்படின்னும் பொழுது இந்த மாயையால் மூடப்பட்ட ஜீவராசிகள் அவர்களின் தந்தையாக இருக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அங்கே அப்படி அங்கே இந்த மீனிங் எடுத்துக்கிறதா இருந்தால் இங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய தந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்தே விதிதனயம் குஹதனயம் வந்தே, விதிதனயம் குஹதனயம் வந்தே, நீலேஷம் நீலேஷம், அகில பூதேஷம். அகில பூதேஷம். நீலேஷம் அப்படின்னு வருது. அகேன் ஜலதர காந்திம்க்கும் நீலேஷம்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் நீலாதேவியினுடைய ஈசனாக இருக்கிறவர், கோபூ நீலா அப்படின்லாம் சூக்தங்கள் இருக்கு. இந்த நீலாதேவி அப்படின்னு ஒரு தேவி இருக்கா, அது வந்து மகாவிஷ்ணுவனுடைய பத்னி. ஸோ இந்த நீலாதேவி, ஸோ நீலாக்கு ஈசனாக இருக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ அப்படி இல்லை நீலேஷம் அப்படின்றது அகைன் ரெப்படிட்டிவாக ஒரே மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை ஏன் வந்து அப்பே தீட்சிதர் பிரயோகம் பண்ணார்ன்றது எனக்கு இதெல்லாம் நானும் இப்போ புதுசாக கற்றுக்கிறதுனால எனக்குமே வந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியல. ஸோ நீலேஷம் அப்படின்றது அகைன் ஜலதர காந்திம்க்கும் நீலேஷம்க்கும் ரெண்டும் ஒரே டேர்மா அப்படின்றது வந்து ஒரே டேர்மாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீலேஷம் அப்படின்றது நீலாதேவியினுடைய ஈசனாக இருக்கிறவர். ஸோ அப்போது மகாவிஷ்ணுவை திரும்பி சொல்கிறார் அப்படின்னு எடுத்துட்டுலாம். அகில பூதேஷம், ஸோ அகில எல்லா பூதங்களுக்கும் ஈசனாக விளங்கக்கூடியவர் அகில பூதேஷம். ஸ்ரீருத்ரத்தில் ருத்ரம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது இந்த ஆரண்ய காண்டமில். ஸோ அதில் வந்து தைத்திரிய ஆரண்யகத்தில், அதாவது வேதத்தில் தைத்திரிய ஆரண்யகம்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்ரீருத்ரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ருத்ரத்தில் சிவபெருமானை வந்து எல்லாத்துக்குமே அவர் தான் பதி அப்படின்னு சொல்கிறார். ஸ்தாவராணாம் பதி, இந்த ஸ்தாவரத்துக்கும் ஜங்கமத்துக்கும் ஓடுற நீருக்கும் நிற்கிற நீருக்கும் மழைக்கும் குளத்துக்கும் ஏரிக்கும் எல்லாமே வரும், அதில் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி அப்போது அவர் வந்து அகில பூதேஷம், எல்லா பூதங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் வந்து ஈசனாக இருக்கிறவர். ஈசித்ரு அப்படின்னா பதியாக இருக்கிறவர்னு எடுத்துக்கலாம். இல்லை அவர் வந்து தலைமையில் இருக்கிறவர். அவர் தான் வந்து தலைவர். எல்லா ஜீவராசிகள் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு நீலேஷம் அகில பூதேஷம். ஸோ அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து டு ஸ்ரீ ருத்ர பிரஷ்னா. இந்த ருத்ர பிரஷ்னத்துக்கு வந்து ரெஃபரன்ஸ் இந்த அகில பூதேஷம், எல்லா பூதங்கள் எல்லா ஜீவராசிகள். இந்த பூதம்னு சொன்னாலே அந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற இந்த பஞ்சபூதத்தினால தான் நம்ம உடம்பும் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம உடம்புல பஞ்சபூதங்களும் இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற 5 பூதங்களையும் சொல்லிட்டேன்னா அப்போது எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய ஒரு இது தானே. ஸோ அதனால் எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய ஒரு ஃபார்ம். ஸோ அதனால் இந்த அகில பூதேஷம் அப்படின்னும் பொழுது எல்லா ஜீவராசிகள் இருக்கிற புல் பூண்டு செடி கொடி எல்லாமே வந்து சிவபெருமானுடைய அம்சம் எல்லாமே. அதுதான் வந்து அந்த இதுலேயும் பார்த்தோம், வசு வபுஷம் அப்படின் பொழுது எல்லாத்துலேயும் சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானும் இல்லை ஹரியோ 2 பேரும் இல்லாத இடமே கிடையாது அப்படின்றது வந்து அழகாக அப்பைய தீட்சிதர் சொல்லிட்டார். ஸோ பார்த்தசகம் உபாத்தமகம், பார்த்தசகம் உபாத்தமகம், ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம், ஜலதர காந்திம் ஜலந்தராராதிம், விதிதனயம் குஹதனயம், விதிதனயம் குஹதனயம், வந்தே நீலேஷம் அகில பூதேஷம். வந்தே நீலேஷம் அகில பூதேஷம். அடுத்த ஸ்லோகம் போகலாம். அதுவும் ஈஸி தான். இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு சாவித்ரி சங்கர் மாமி. நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம். வரேம்மா. எப்படி இருக்கேள்? சௌக்கியமா எல்லாரும்? என்னால 2 வாரமா கிளாஸ்க்கு வர முடியல. பீத்தபட்டம். பீத்தபடம் பட்டம் அந்த டா மட்டும் டா, நார்மல் டா. ஓகே. பீத்தபட்டம். சூப்பர். அருண ஜடம். அருண ஜடம். பீத்தபட்டம். பீத்தபட்டம். அருண ஜடம். அருண ஜடம். அந்த டா ஜடம்னா அசையாத பொருள்னு அர்த்தம். ஜட்டம் ஜட்டம்னா இந்த ஜட்டா முடி, இந்த முடியை சொல்றது. ஓ, ஜடா முடி. ஓகே ஓகே. பீத்தபட்டம். பீத்தபட்டம். அருண ஜட்டம். அருண ஜடம். ஜடம் இல்ல ஜட்டம்.
ஜட்டம். அருண பீத்த ஜட்டம். பட்டம், அந்த பட்டம்க்கு வர டா தான் இங்கேயும் வரும். ஓகே. பீத்த பட்டம் அருண ஜடம். ஜட்டம். ஜடம். பீத்த பட்டம் அருண ஜட்டம். பீத்த பட்டம் அருண ஜட்டம். சூப்பர். பரிமள தேகம். பரிமள தேகம். பவித்ர பூத்யங்கம். பவித்ர பூத்யங்கம். ஜலஜ பரிமள பரிமள ஜல தேகம். பரிமள தேகம் பவித்ர பவித்ர பூத்யங்கம். சூப்பர். பீத்தபட்டம் அருண ஜட்டம். பீத்தபட்டம் அருண ஜட்டம். பரிமள தேகம். பரிமள தேகம் பவித்ர பூத்யங்கம். ஃபர்ஸ்ட் இது மீனிங் பார்ப்போம். ஸோ பீத்தபட்டம் அப்படின்னா பீதாம்பரதாரியாக இருக்கிறவர் மகாவிஷ்ணு. பீத்த அப்படின்னா மஞ்ச கலர், இந்த மஞ்ச கலர்ல வேஷ்டி கட்டிருக்கவர். பீத்த பட்டம் அப்படின்னா மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவர். பீத்த பட்டஹா. பீத்த கௌசேய வாசம் இந்த தியான ஸ்லோகத்துலலாம் வரும் இல்லையா? பீத்த பட்டம் அப்படின்னும் பொழுது மஞ்ச கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கிறது. இது மகாவிஷ்ணு. அருண ஜட்டம் சிவபெருமானுக்கு வர. அப்போ அவருடைய ட்ரெஸ், அவரு ட்ரெஸ்ஸை பத்திலாம் பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து புலித்தோல் போட்டு இல்லையா? ரொம்ப நாய்ஸியா இருக்கே. நாய்ஸியா இருக்கா சாவித்ரி? ஓகே, சூப்பர். ஸோ பீத்த பட்டம் அப்படின்றது பீதாம்பரதாரி, மஞ்ச கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கிற மகாவிஷ்ணு. அருண ஜட்டம் அப்படிங்கும் பொழுது அப்பை தீட்சிதர் பார்க்குறார், சிவபெருமானுக்கு ட்ரெஸ்ஸை பற்றிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏதோ புலித்தோலை போட்டுருப்பார், இல்லை கஜேந்திர சர்மாங்கம்னு அங்கே சொல்லிட்டார் ஆல்ரெடி. கஜாசுரனை அழித்து அந்த யானையினுடைய மத யானை உரி போர்த்துன்னு திருநாவுக்கரசர் பாடுவார். அங்கமாலையில் வரும்னு நினைக்கிறேன். அங்கமாலை அப்படின்ற ஒரு இதில் மத யானை உரி போர்த்து அப்படின்னு வரும். ஸோ திரு அங்கமாலை. ஒவ்வொரு கால்களால் பயனன், கைகளால் பயனன், அரண் கோவில் வலன் வந்து கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால். இந்த கால்னால என்ன பயன் இருக்கு? சிவனுடைய கோயிலை சுத்தாம இருக்கிற இந்த காலுக்கு என்ன பயன் இருந்தும் என்ன பயன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லுவார். கண்கால் காண்மீன்களோ, கைகால் கூப்பி தொழில், கைகள் வந்து கூப்பி தொழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுவார். ஸோ அந்த கண் இருந்து என்ன பயன்? செவிகால் கேண்மீன்களோ, சிவன் ஈசன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம். எப்பொழுதும் இந்த சிவனுடைய நாமங்களை கேட்கணும், சிவனுடைய பிரபாவங்களை பற்றி கதைகளை கேட்கணும். அதெல்லாம் கேட்காம இந்த செவிகளுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார். அதில் வந்து ஒரு இடத்துல மதையானை உரி போர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அந்த மாதிரி சிவபெருமானை வந்து ட்ரெஸ்ஸை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து திடீர்னு புலித்தோலை கட்டின்னு இருப்பார், திடீர்னு வந்து யானையினுடைய தோலை கட்டின்னு இருப்பார். அதை சொல்லியாச்சு ஆல்ரெடி இந்த ஸ்லோகங்களில். சில நேரம் வந்து திக்வஸ்திரமாக இருப்பார், அகில திக்வஸ்திரம்னு சொல்கிறார். திக்குகளே வஸ்திரமாக அவருக்கு இருக்குது. அப்படின்னும் பொழுது இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது அப்படின்ன உடனே அவர் யோசிச்சு அருண ஜட்டம். அவர் ஜட்டா முடியை பார்த்தா அருணம் அப்படின்றது இந்த செம்மண் கலர். இப்பெல்லாம் எல்லாரும் கலர் அடிச்சுக்கிறா. அப்பெல்லாம் சிவபெருமானே அது வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கார் பாருங்க. அருண ஜட்டமா. இப்போ அவர் வந்து செம்மண் கலரில் அவருடைய முடி இருக்கான். ஸோ அப்படி ஜட்டாமுடியை செம்மண் கலரில் வச்சுருக்கிறவர் அப்படின்னு இப்போ எல்லாரும் கலர் அடிச்சுட்டு இருக்கா. பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு அப்படின்னு சால்ட் பெப்பர்ன்றா என்னெல்லாமோ பண்ணுறா. அதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். நான் என்னமோ எந்த காலத்துலையோ இருக்கிற மாதிரி நான் பேசின்னு இருக்கேன். நானும் இதே காலத்தில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம், ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல்ஸ்னால உருவாகிறது. இப்போ நார்மலாக ஒரு மருதாணி அரைச்சி தலையில் பூசிண்டா அது வந்து ஒரு அந்த இதில் வர ஒரு கலர்ன்றது வேறு. ஸோ அது வந்து ஜென்ரலாக வர கலர் அது ப்ரௌன் கலரில் இருக்கும். அது அகெயின் அருண ஜட்டம். இப்போ எல்லாரும் அருண ஜட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி கபர்தி அப்படின்ற நாமம் சிவபெருமானுக்கு இருக்கு. ஸோ அப்படி கூந்தல் அந்த அந்த முடியை உடையவர். அப்படி அந்த ஜட்டாமுடி என்ன கலரில் இருக்கா? அருண ஜட்டம்
அப்படின்னு சொல்கிறார். செம்மண் கலரில் இருக்கு. அதுக்கப்புறம் வர பரிமள தேகம். மகாவிஷ்ணு அவர் வந்து எப்படின்னா அலங்கார பிரியா. மகாவிஷ்ணு அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அழகழகான அலங்காரங்கள் பண்ணுறது இந்த அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் தான் நம்ம சேவிக்கணும், இல்லை ராஜமன்னார்குடியில் போய் ராஜகோபால சுவாமியை போய் பார்க்கணும். ஸோ இந்த 2 பேரும் தான் அந்த அலங்காரன்றது அவ்வளோ அழகாக பண்ணுவான். இதுவும் ரங்கநாதருக்கு வந்து ஒவ்வொரு அலங்காரமும் வாட்ஸ்அப்லலாம் வருது, எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படின்னா ஒரு அலங்கார பிரியா. ஸோ அப்போது பரிமள தேகம். அவர் வந்து நல்ல அதாவது ஜெயதேவர் சொல்வார், சந்தன சர்ச்சித்த நீல கலேபர பீத வசன வனமாலி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி சந்தனம் இது நல்ல துளசி மாலை எல்லாம் போட்டுட்டு அப்படியே கமகமன்னு இருப்பார். பரிமள தேகம். அப்படி இருக்கக்கூடியவர் பரிமள தேகம். இவர் இந்த பக்கம் அபிஷேக பிரியா சிவபெருமான். அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நிர்மால்யத்தை எடுத்தவண்ணம் அகைன் அபிஷேக ஜலம் கொட்டினவண்ணம் அகைன் மறுபடியும் அலங்காரம் பண்ணவண்ணம் இருக்குமா. அப்படி வந்து சிவபெருமானுக்கு இப்படி இந்த நிர்மாலயத்தை எடுத்துட்டு உடனே அபிஷேகம் பண்ணி திரும்பி இன்னொரு தடவை அப்படி அபிஷேகத்தில் அவ்வளோ பிரியம் உள்ளவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் எதை போட்டுருக்கார் அப்படின்னா பவித்திர பூதி, விபூதியை தான் சொல்றார். அருணகிரிநாதரும் சொல்வார், ஆறுமுகம் 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 என்று பூதி. விபூதி இட்டுக்கும் பொழுது ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம்னு 6 தடவை சொல்லணுமா. அப்போ அவர் வந்து சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் வித்தியாசமே பார்க்கல. அங்கே அது அபேதம். சிவன் வேற முருகன் வேற கிடையாது. ஸோ அப்படி விபூதியை பூசுறதுக்கும் 6 முகம்னு 6 தடவை சொல்லி பூசணும் அப்படின்னு சொல்வார். அதே அருணகிரிநாதர் வேற ஏதோ கந்தர் அனுபூதிலையோ கந்தர் அலங்காரத்துலையோ தும்மும் பொழுது முருகான்னு சொல்லணும் பார். ஏன்னா அந்த ஒரு ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருந்தான். ஸோ அதனால் அந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு அந்த பீட்டு கொடுத்தவன் இறைவன், அவனை அந்த முருகனை நினைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பவித்திர பூதி, இந்த விபூதியை வந்து அங்கம் முழுவதும் பூசின்னு இருக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அகைன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த செகண்ட் சௌந்தர்ய லஹரியில் பார்த்தோம் இல்லையா. எப்படி வந்து அம்பாளினுடைய பாத தூளியிலிருந்து எடுத்து பிரம்மா வந்து 14 உலகங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். அதை எப்படி ஆதிசேஷனா மகாவிஷ்ணு அந்த 1000 தலைகள் கொண்டு 1000 தலையினால் அவர் வந்து தாங்குறார். அது முடிஞ்ச அப்புறம் சிவபெருமான் வந்து எப்படி அந்த உலகங்களை மறுபடியும் ஒடுக்கி அதை பஸ்மமாக ஆக்கி சாம்பலை ஃபுல்லாக பூசிக்கிறார் அப்படின்னு அம்பாளினுடைய பெருமையில் பார்த்தோம். ஸோ அப்படி இந்த விபூதியை ஃபுல்லாக உடம்பும் அங்கம், விபூதியை ஒரு அங்கமாக வச்சுருக்கவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு. இது ஞானசம்பந்தரனுடைய திருநீற்றுப்பதிகத்தில் தான் நம்ம வந்து அதனுடைய விபூதியினுடைய ஒரு மகத்துவம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா முக்தி தருவது எல்லாமே தருமா நீர். அப்படி அந்த விபூதிக்கு அவ்வளோ பெருமை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பவித்திர பூத்தியங்கம் சிவபெருமான். பரிமள தேகம் அப்படியே கமகமகமான் இருக்கிறவர் மகாவிஷ்ணு. ஸோ அப்படி அகேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜலஜகரம். ஜலஜகரம் 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 டமருகரம் 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 ஜலஜகரம் ஜலஜகரம் டமருகரம். ஜலஜகரம் இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. ஜலஜகரம் அப்படின் பொழுது மகாவிஷ்ணு கையில் தாமரையே வச்சுருக்கிறவர். இந்த தாமரைக்கு அவ்வளோ மகத்துவம். தாமரைன்னு எல்லாரும் சிரிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு தாமரை தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி தாமரைக்கு அவ்வளோ மகிமை. கமலே கமலாலயே அப்படின்னு அந்த நம்ம இது பார்த்தோன்னா கனகதாரா ஸ்தவத்தில்
ஆதிசங்கரர் சொல்வார், இந்த தாமரையாகிய ஒன்னையே தாமரையை வச்சுட்டு நான் பூஜை பண்றேனே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படி கமலாலயம் அதுலயும் ஏதாவது உள் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? என்னது கமலாலயே நீ இவ்வளவு தாமரைன்னு சொல்லிட்டு இருக்கேனே, எல்லாரும் கரெக்டா பண்ணுவா, கவலைப்படாதீங்க. ஒரு ஆபீஸோட நேம், அது பிஜேபி ஆபீஸோட நேம். அப்படியா? கமலாலயம். ஓ நல்லா சொல்லுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் சொல்லுங்க, மறக்காம. ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்கணும். ஓ வெள்ளிக்கிழமையா? சாரி, நான் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை. ஓகே ஓகே, சர்க்கிள்ன்றதுனால நான் சொல்றேன். ரைட். அதனால ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த தாமரையினுடைய மகத்துவம், இந்த அதாவது எல்லா கையிலையும் மகாவிஷ்ணுவை பார்த்தீங்கன்னா எல்லா கையிலையும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனால் ஒரு கையில் தாமரை மட்டும். தாமரைக்கு அவ்வளோ என்ன மகத்துவம் அப்படின்னா மகாலட்சுமி அதில் இருக்கா. ஸோ அதனால தான் ஆதிசங்கரர் சொல்கிறார் அந்த கனகதாரால, தாமரை நீயே தாமரைம்மா, நான் உனக்கு திரும்பி எடுத்துன்னு வந்து ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 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 இடத்துல சொல்கிறார். தாமரை கண்ணனாகவும் மகாவிஷ்ணு இருக்கார். இது எப்படின்னா திருவேழிமிழலைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் மகாவிஷ்ணு வந்து 1008 தாமரையை வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு 1008 தாமரை வச்சுருக்கார். சிவபெருமானுக்கு கொஞ்சம் லீலைகள் ரொம்ப ஜாஸ்தி. இவரும் லீலை பண்ணுவார், அவரும் லீலை பண்ணுவார். சிவபெருமான் என்ன பண்ணுறார், ஒரு தாமரையை மட்டும் எடுத்து விட்டுறார். 1007 தாமரை பண்ணியாச்சு, 1008வது தாமரையை தேடுறார், நாமாவை சொல்லிட்டு தாமரையை காணும். அப்போ உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார், தன்னுடைய கண்களையே எடுத்து வந்து சிவனுக்கு கொடுத்தாராம். அப்படி வந்து அப்படி ஒரு க்ஷேத்திரம் இந்த திருவேழிமிழலை அப்படின்ற க்ஷேத்திரம். ஸோ அப்படி தாமரைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மகாவிஷ்ணுவுக்கு. ஏன்னா அது மகாலட்சுமி இருக்கிற இடம், லக்ஷ்மி பிரியகரம். ஸோ லக்ஷ்மிக்கு என்னென்ன பிரியமோ அதெல்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து ஏற்றுப்பார். ஸோ அதனால் ஜலஜகரம், ஸோ தாமரையை கையில் வைத்திருப்பவர். அதனால எல்லாரும் தாமரையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜலஜகரம், டமரு கரம். இவர் வந்து இந்த இடத்துல டமருவை கையில் வச்சுருக்கார் சிவபெருமான். ஜலஜகரம் டமரு கரம். இந்த டமருவை வந்து 14 தடவை அடித்ததுனால தான் அந்த பாணினி அப்படின்றவர் ஒவ்வொரு தடவை அடிக்கும்போது ஒரு ஒரு சூத்திரத்தை எழுதினாராம். இது என்னது டமரு அடித்தா எப்படி அவர் வந்து ஒரு சூத்திரம் எழுதுவார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம யாரோ ஒருத்தர் வீணை வாசிக்கிறா. இந்த வீணை வாசிக்கிறத ஒரு சில பேர் வந்து மோகனம் வாசிச்சுட்டு இருக்காங்க. மோகனத்தில் இந்த நிஷாதம் வரக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவா இருக்கா. அது ஒரு பக்கம். ஒரு சில பேர் என்ன மாதிரி இருக்கிறவாள்லாம் வந்து வீணேன்னா என்னன்னே தெரியாது, ஸ்நான பிராப்தியே கிடையாது அப்படின்றவா வாசிக்கிறத பார்த்துட்டு இது என்னது டாயின்னு பண்ணிட்டு இருக்கா, இதில் என்னமோ இவர் சொல்லிட்டு இருக்காரு, இதில் மோகனத்தில் இது நீ இல்லை தா இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அப்போது அந்த வீணையில் வாசிக்கிற மோகனமோ கல்யாணியோ காம்போஜியோ பைரவியோ ஏதோ ஒரு ராகம் ஒருத்தருக்கு ஒரு விதமாக புரியறது. அவர் அந்த ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகிருக்கார், இன்னொருத்தருக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இல்லை. ஸோ அப்படின்னும் பொழுது அவருக்கு டாயின்னு சத்தம் கேட்கும். அப்படி இந்த டமரு அடிக்கும் பொழுது ஒருத்தருக்கு டகடகான்னு சவுண்டு கேட்குமா இருக்கும், ஒருத்தர் வந்து இந்த பாணினின்றவர் சூத்திரமே எழுதியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு அவர் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்திருக்கார். நம்மளுக்கெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி சிவனுடைய டமருக்கம் அந்த இன்னொரு இடத்துல சித்சபையில் இந்த சிதம்பரத்தில் போய் அவர் ஆடும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த உடுக்கையதை பற்றி தான் சொல்கிறாராம் என்ன எல்லாரும். ஏன்னா நான் ஆட போகிறேன் எல்லாரும் வாங்குவோன்னு சொல்லி உடுக்கையை வந்து இது பண்ணுறாரு. அது இப்போது ஏதோ ஒரு ஞானியாக இருக்கிற வாழ்க்கெலாம் உள்ளுக்குள்ளேயே சிவபெருமான் இருப்பார். அப்போது யார் யாரெல்லாம் இந்த சம்சார சாகரத்தில் உழன்றுன்னு இருக்காளோ, அந்த உலக மாயையில் யார் யாரெல்லாம் உழன்று இருக்காளோ அவளெல்லாம் கூப்பிடுறாரு அந்த டமருக்கத்தை வச்சு. அதனால் சித்சபையில் சிவபெருமான் ஆடுற அந்த அந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு வாங்கோ, அஜ்ஞானிகளே நீங்கள்லாம் வாங்கோ, எல்லாருக்கும் வந்து மோட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டமரு அடிக்கிறார் அப்படின்னு டமரு கரம், டமருவை கையில் வச்சுருக்கிறவர்
வந்தே யோகஸ்தம் அகில யோகீட்யம். வந்தே வந்தே யோகஸ்தம் 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 அகில யோகீட்யம். அகில யோகீட்யம். வந்தே வந்தே யோகஸ்தம். யோகஸ்தம் அகில யோகீட்யம். இந்த யோகஸ்தம் அகில யோகீட்யம்க்கு மீனிங் அடுத்த கிளாஸ்ல சொல்லப்படும். சரி, ஏன்னா அடுத்தது எல்லாரும் இந்த தாமரை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால ஒரு தாமரை பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். இது வந்து முரளிதர சுவாமிகள் எழுதின ஒரு கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நத்திங் பட் இதுதான், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தெரியும் மொழி எல்லாருக்கும், இது ஈஸி. இது அவர் ஒரு டியூனில் பாடியிருக்கார். ஸோ அது வந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுதான் ரொம்ப ஈஸியான டியூன். இதே டியூனில் தான் எல்லா சரணங்களும் வரும். ஸோ இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த இது வரைக்கும் எடுத்தேன்னா 16 அக்ஷரங்கள் வரும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஹரே கிருஷ்ண வரும்போது அதே மாதிரி 16 அக்ஷரங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு மகா மந்திரம் இது. இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்றது ஒரு மகா மந்திரம்னு சொல்லுவாள். ஸோ இந்த மகா மந்திரத்தை அவர் வந்து கீர்த்தனம் மாதிரி பாடியிருக்கார். ஸோ இந்த மகா மந்திரத்தை பாடுங்கோ, எல்லாரும் பாடுங்கோ. இதில் எல்லா இந்த ஜன்மாலேருந்து முக்தி தர்ற இந்த மகா மந்திரத்தை எல்லாரும் கீர்த்தனம் பாடியதேன்னு பாடியிருப்பார். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ இது வந்து எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இது ஒரு 10 தடவை சொன்ன மாதிரியும் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த டியூன் வந்து பெரிய டியூன்லாம் கிடையாது. ஸோ அதனால் இதுதான் இந்த நார்மல் டியூனு. இதை வந்து ஈஸியாக பாடுற ஒரு பாட்டு. ஸோ இதுக்கு வந்து அவர் 16 ஸ்டான்ஸா எழுதியிருக்கார். ஒரு 16 அக்ஷரம் இருக்கிறதுனால 16 ஸ்டான்ஸா எழுதினாரா, அதெல்லாம் வந்து பகவானுடைய ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து 16 ஸ்டான்ஸா எழுதியிருக்கார். 16 ஸ்டான்ஸாவும் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏதோ ஒரு 5-6 ஸ்டான்ஸா எடுத்துன்னு இருக்கேன். ஸோ அந்த 5-6 ஸ்டான்ஸாவை நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ அடுத்து சொல்ல வேண்டியவா வந்து ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சூப்பர். ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மாமி ஹலோ, ஓகே. ஐ கெஸ் இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதி மாமி இருக்கேலா? ஆமா, மாமி யுஎஸ்ல இருக்கா, அங்க இருந்து இருக்கறனால மேபி. ஓ பலே, ஓ சூப்பர். ராஜேஸ்வரி மாமி நீங்க பாடிருங்க. அலியையும் பலி கொள்ளும் தோளே நியமமும் இல்லாத ஈத்தனம் பாடீரே
ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இன்னொரு தடவை பாடுங்க. கலியையும் பலி கொள்ளும் தோழி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடிதே கீர்த்தனம் பாடிதே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சூப்பர், பலே பலே பலே. ஸோ மாதிரி எனக்கு திடீர்னு நெட்டு போயிடுச்சு, அதனால நீங்களும் ஒரு தடவை பாடுங்க மாமி. இது கலியையும் பலி கொள்ளும். ஓகே. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தேங்க்யூ. எல்லாரும் ஒரு தடவை இந்த ஸ்டான்ஸாவை எல்லாரும் ஒரு தடவை பாடிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் அந்த ஆர்டர்லேயே போயிடுவோம். உண்ணாமலை மேம். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அடுத்தது வெங்கடகிருஷ்ணன் வித்யா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்லோகத்தை சொல்லி எஸ்கேப் ஆக நினைச்ச பாட சொல்லிட்டேன். கண்டிப்பா. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே ஹரி கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இது லாலா குரூப் ஹெட் இல்லையே, இது ஆஹா குரூப் ஹெட் ஆச்சே இது. அச்சோ, இது எப்படி பலே பலே. புவனா சிவகுமார் மாமா நடுவுல ஹரி சேர்த்துட்டா பாத்தியா? பாத்தீங்களா? அதான் சொல்றேன், யாருன்னு நினைச்சேன். புவனா சிவகுமார் மாமி. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ஹரே ராம ஹரே சாரி ஹரே கிருஷ்ண ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே
சூப்பர். ஹரே அடுத்தது ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே. கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே. சித்ரா கார்த்திக் மேம். அது லிரிக் வரலையே. பலியையும் அதுதானே? அதேதான். சாரி சார். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே. கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பலே. கிரிஜா மாமி. கலா மாமி நீங்க கிரிஜா பாருங்க. மாமி சூப்பர். கிரிஜா மாமி வந்துட்டாரு. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராமா ஹரே ராமா ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இன்னொரு தடவையா? இல்ல கலா மாமி. தப்பா? அடுத்து போலாம். ஏன் கௌரி சங்கர் விட்டுட்டீங்க? கடைசியா கூப்பிடுறேன். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே ஹரி கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே. அடுத்தது நிறைமதி மேம். எஸ். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே. ராமச்சந்திரன் சார். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே. சசிகலா மாமி. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே பலே. கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சதீஷ் சார். கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே. பலே. ஆஹா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சாவித்ரி சார்.
கலியையும் பலி கொள். இது வரலையேம்மா, ஸ்கிரீன் வரலையேம்மா. வந்துட்டேன், போட்டேன். கலியை கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. தேங்க்யூமா. தேங்க்யூ. எல்லாரும் இந்த ராமரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வீல் எண்ட் அப் வித் முருகன் ஆந்தம் ஆஸ் யூஷுவல். ஸோ எல்லாருக்கும் டியூன் செட் ஆகிடுது, அதுதான் டெஸ்ட் பண்ணேன். எல்லாரும் ஓகே, சூப்பராக பாடிட்டார். இல்ல அதுல ஒரு பிட் எக்ஸ்ட்ரா வரும், எங்களாலலாம் பாட முடியாதுன்னு நீங்க விட்டல் போல இருக்கு. வயசாகி போச்சு இவளாலலாம் முடியாதுன்னு விட்டல் போல இருக்கு. அடுத்த கிளாஸ் சொல்லி தந்துடுறேன். சரி, கௌரிஜி நீங்க இன்னைக்கு முருகனாந்தம் பாடிடுங்க. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா, செந்தூ செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகம் முறை கந்தா, செங்கதிர் நிகத்தணி காச்சலம் வந்தாய், செம்பழ முதிர்வன எந்தாய், தவமருளாராதாரா தவ முனிவர் பணி வீரா, தாத்தா கருண சுபோதா, ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா, சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரோஹரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஜெய் ஆஞ்சநேய ஜெய் சுவாமி கி ஜெய். ஜெய். தாமரைக்கு எனக்கு ஒரு இந்த ஹரிஹர வந்து அந்த டாக்டர் இருக்கா இல்லையான்னு ஏன்னா எனக்கு நேத்தி கண்டே பிடிக்க முடியல. அப்படியா? நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு விட்டுறேன். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ.